ஒழுக்கம், துணிவு, வெற்றி, இதுவே ஒரு வீரனின் அடையாளம். இன்று தொடங்குங்கள். ராவி ட்ரில் கிளாஸ். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், ஜெய்ஹிந்த். எல்லோருக்கும் காலை வணக்கம் மாணாக்களை. நான் உங்கள் ரவி. வெல்கம் டு ரவி ட்ரில் கிளாஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆர்மட் போர்சஸ், அதாவது பாதுகாப்பு படைகள். ஆர்மட் போர்சஸ் நம்ம நாட்டுக்கு ஏன் தேவை? ஒவ்வொரு நாளும் நம்ம ஏன் ஓடுறோம்? நம்ம வாழ்க்கையில ஏன் ஓடுறோம்னா, நமக்கு அமைதியான ஒரு ஃபியூச்சர், எதிர்காலம் தேவை. அதனால நம்ம சேமித்து வைக்கணும், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும். இந்த மாதிரி பல கடமைகள் இருக்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையும் ஏதோ ஒரு பிசினஸும் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி நம்ம நாடு வேர்ல்ட் லெவல்ல மிகப்பெரிய நாடு இருந்தாலும் அமைதியாக இருக்கணும். நம்ம சுத்தியும் இருக்கிற நாடுகள் நம்ம மீது எந்த வித தாக்குதல் பண்ணாலும், எந்த மாதிரியான ஒரு அட்டாக் பண்ணாலும், அவங்க கிட்டது நம்ம மக்களை காப்பாற்றணும். நம்ம மக்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை கொடுக்கணும், அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் நமக்கு இந்த பாதுகாப்பு படைகள் தேவைப்படுது. அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம், ரெண்டு கவர்மெண்ட்டுமே இந்த டிஃபென்ஸ்க்காக, பாதுகாப்பு ஆர்மட் போர்சஸ்க்காக லட்சம் கோடி, அதாவது கோடி இல்ல லட்சம் கோடி செலவு பண்ணிட்டு புதிய புதிய வெப்பன் வாங்குறாங்க, புதிய புதிய டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பாதுகாப்புக்காக செலவு பண்றாங்க. ஆர்மட் போர்சஸ்ன்றது என்சிசில மெயினான ஒரு லெசனா வரும். ஏன்னா என்சிசின்றது ஆர்மட் போர்சஸோட சபார்டினேட்டா தான் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க உங்களுக்கே தெரியும், இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏதாவது வரும்போது ஆர்மட் போர்சஸ் ஃபுல் டிப்ளாய் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அவங்களுடைய பேக்கப்பா என்சிசியை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். 2020 கூட கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷன், ஊரடங்கு உத்தரவெல்லாம் வந்த போது என்சிசி எவ்வளவோ பிரேவரி, அதாவது வீர தீரக செயலெல்லாம் செஞ்சு நம்ம மக்களுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில ஆஸ் ஏ என்சிசி ஸ்டூடெண்டா இருக்கிற நீங்க நெக்ஸ்ட் அப்டேட்டட் வருஷனா ஆர்மட் போர்சஸ்க்கு ஜாயின் பண்ணுவீங்க. அப்படி ஆர்மட் போர்சஸ்ல ஜாயின் பண்ற போது உங்களுக்கு எப்படி உங்களுடைய ஃபியூச்சர் கரியரை சூஸ் பண்ணலாம் டுவர்ட்ஸ் ஆர்மட் போர்சஸ் லைன்ல, அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அதை பத்தி பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நம்மளுடைய பாதுகாப்புக்காக, நம்மளுடைய அமைதிக்காக நம்ம பாதுகாப்பு படைகள் வேலை செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு படைகள் ரெண்டு டிஃபரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு சென்ட்ரல் லெவல்ல, ரெண்டாவது ஸ்டேட் லெவல். ஒன்னு சென்ட்ரல் லெவல்ல இருக்கு, இன்னொன்னு ஸ்டேட் லெவல்ல இருக்கு. சென்ட்ரல் லெவல்ல நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்டர்ல இருக்கும், இன்னொன்னு ஹோம் மினிஸ்டர் அண்டர்ல இருக்கும். ஆர்மட் போர்சஸ் நம்ம ரெண்டா டிவைட் பண்ணுவோம். ஒன்னு சென்ட்ரல் லெவல், இன்னொன்னு ஸ்டேட் லெவல், அதாவது மத்திய கவர்மெண்ட், இன்னொன்னு மாநில கவர்மெண்ட். நெக்ஸ்ட் அந்த சென்ட்ரல் லெவல்ல இருக்கிறத நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்டர்ல இருக்கும், இன்னொன்னு ஹோம் மினிஸ்டர் அண்டர்ல இருக்கும். இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்டர்ல இருக்கிறத நம்ம மூணா பிரிக்கலாம். இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறது என்னன்னா ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ். அதே மாதிரி இந்த ஹோம் மினிஸ்டர்ல நிறைய இருக்கு. அது என்ன? CRPF, VSF, CISF, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ், பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ், இந்த மாதிரி
எக்கச்சக்கமான ஆர்கனைசேஷன் இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்ப ஸ்டேட் லெவல்ல நம்ம பாதுகாப்புக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா போலீஸ் இருப்பாங்க. அது போலீஸ் ஒரு போலீஸ் மினிஸ்டர் அண்டர்ல தான் இந்த போலீஸ் அவங்களுடைய ஒர்க்கா ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. இது ஸ்டேட் லெவல், சென்ட்ரல் லெவல். இது நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் நம்ம சென்ட்ரல் லெவல் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ஆர்மட் போர்சஸ் ஃபங்க்ஷனிங் பண்ண வைக்குது, அப்படி அது கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஃப் சிடிஎஸ் கடைசியில இருக்கிற ஒரு சிப்பாய் வரைக்கும் எப்படி ஃபங்க்ஷன் பண்றாங்க, எப்படி ஒர்க்கை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி நம்மளுடைய பாதுகாப்பை இது வரைக்கும் எந்த ஒரு சேதாரம் இல்லாம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராங்கன்றது பார்க்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறது யாரு? கமாண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இருப்பாங்க? ஓவரா சுப்ரீம் கமாண்டர் யாருன்னா தி பிரசிடென்ட். யாருன்னா திருமதி திரௌபதி முர்மு. நம்ம 3, அதாவது ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ், மூணோட ஓவரால் தலைமை அதிகாரி கமாண்டர் யார் என்னாச்சுன்னா நம்ம பிரசிடென்ட் தான் இருப்பாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்ததுதான் யார் வருவாங்கன்ற போது அபிஷியலி தனி, பொலிட்டிக்கலி தனி. பிரசிடென்ட்டுக்கு அடுத்தது அபிஷியலி எடுத்தாச்சுன்னா யார் எடுப்பாங்க? ஒன்னு சிடிஎஸ் வருவாங்க. பிரசிடென்ட்டுக்கு அடுத்தது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்மட் போர்சஸ் கண்ட்ரோல் பண்றது அபிஷியலி யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்ற போது சிடிஎஸ், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். அதே பொலிட்டிக்கலி பாக்குற போது டிஃபென்ஸ் மினிஸ்டர். 3 ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் பிரசிடென்ட்டுக்கு அடுத்தது அபிஷியலி கண்ட்ரோல் பண்றது சிடிஎஸ், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். அதே பொலிட்டிக்கல் லைன்ல கண்ட்ரோல் பண்றது டிஃபென்ஸ் மினிஸ்டர். அவருக்கு அடுத்தது இந்த சிடிஎஸ் அடுத்தது யார் வரோம்னா அபிஷியலி ஒன்னு சிஓஏஎஸ், சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். ரெண்டாவது சிஓஎன்எஸ், சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப். மூணாவது COAF, சீஃப் ஆஃப் ஏர் ஃபோர்ஸ். இந்த 3 பேர் வருவாங்க. ஆர்மி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். இப்போதைய சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபோட பேர் என்னன்னா ஜெனரல் தீரஜ் சேத். ஓவரால் சிடிஎஸ் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபோட பேர் என்னன்னா ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணியம். சிடிஎஸ் ஓட பேரு ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணியம். சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் சிஓஎஸ் ஓட பேரு ஜெனரல் தீரஜ் சேத். நெக்ஸ்ட் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப். நேவல் ஸ்டாஃப் ஓவரால் நேவல் ஸ்டாஃபோட ஹெட் யாருன்ற போது அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன். நெக்ஸ்ட் சீஃப் ஆஃப் ஏர்போர்ஸ். ஏர்போர்ஸ் ஆபீசர் யாருன்னு பார்த்தாச்சுன்னா ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங். சீஃப் ஆஃப் ஏர்போர்ஸ் ஆபீசர் யாருன்னா ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங். இதுல ஆர்மிக்கு வந்து கமாண்ட் ரேங்க் வந்து ஜெனரல், நேவிக்கு வந்து அட்மிரல், ஏர்போர்ஸ் வந்துட்டு ஏர் சீஃப் மார்ஷல். ஸோ இந்த எல்லாருமே இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்துட்டு இந்த 3 சீஃப் ஆஃப் ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் இவங்க வந்து 4 ஸ்டார் ஆபீசர்னு கூப்பிடலாம். ஏன்னா இவங்களுடைய வண்டியில ஃப்ரண்ட்ல 4 ஸ்டார் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஓகே சார் இவங்க ஆபீசியல் இருக்கிற ஆபீசர்ஸ்க்கு வந்து 4 ஸ்டார் இருக்கு, அப்ப இவங்களுக்கு எல்லாம் சுப்ரீம் கமாண்டா இருக்காங்கல்ல, அவங்களுடைய வண்டி கார்ல என்ன எத்தனை ஸ்டார் இருப்பாங்க? இவங்களுடைய கார் வந்துட்டு அசோகா ஸ்தம்பம் இருக்கும். பிரசிடென்டோட கார்ல அவங்களுடைய உள்ள இருந்தாலும் ஐடென்டிபிகேஷன் பண்றதுக்கு அசோக ஸ்தம்பம் இருக்கும். இவங்களுக்கு வந்துட்டு 4 ஸ்டார் இருக்கும். அதனாலதான்
இந்த ரேங்க் ஜெனரல் ரேங்க், இந்த ரேங்க்ல இருக்கிறவங்கள 4 ஸ்டார் ஆபீசர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இந்தியன் ஆர்மியோட சீஃப் யாருன்னா சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல் தீரஜ் சேத். இவர் தான் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். இவருக்கு நெக்ஸ்ட் வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். நெக்ஸ்ட் யார் வருவாங்க? PCOS சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். இன்கேஸ் லீவ் போயாச்சு, இன்கேஸ் எமர்ஜென்சி ஒரு ஃபாரின் விசிட் போயாச்சு, அந்த மாதிரி இருக்கிறதுல லோக்கலா அவருடைய வேலையெல்லாம் செய்யறதுக்கு நெக்ஸ்ட் யார் இருப்பாங்க? வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். அது யாருன்னா லெப்டினன்ட் ஜெனரல் சந்தீப் ஜெயன். லெப்டினன்ட் ஜெனரல் சந்தீப் ஜெயன் இவர் தான் வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். இதுக்கு அடுத்தது இவங்களுக்கு சபார்டினேட், இவங்களுக்கு என்ன பண்றதுக்கு டெபுட்டி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் 3 ஆபீசர் இருப்பாங்க. COS, XOS, அதுக்கப்புறம் டெபுட்டி COAS. டெபுட்டி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் 3 பேர் இருப்பாங்க. டெபுட்டி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் 3 பேர். இதுக்கு PSO. PSO அப்படின்னா பிரின்சிபல் ஸ்டாஃப் ஆபீசர்ஸ். PSOன்றது யாரு? பிரின்சிபல். இவங்களுக்கு PSO இருப்பாங்க, பிரின்சிபல் ஸ்டாஃப் ஆபீசர்ஸ். அதுக்கு அடுத்து ஹெட் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ். நெக்ஸ்ட் யார் இருப்பாங்க? ஹெட் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஹெட் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன? ஆர்மிலேயே நமக்கு இன்ஃபன்ட்ரி இருக்கும், ஆர்டிலரி இருக்கும், ஆர்மர்டு இருக்கும், ஏஎஸ்சி சப்ளை இருக்கும், எஜுகேஷன் EC இருக்கும், EME எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இந்த மாதிரி ஆர்மிலே நிறைய டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்கும். அவங்க அந்த ஆர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸோட ஹெட்டா இந்த ஹெட் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ். அவங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி இன்ஜினியரிங் குரூப் இருப்பாங்க, அந்த மாதிரி அவங்களுடைய ஆர்மோட ஹெட் இருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்ப இவங்கெல்லாம் இவங்களுடைய வேலையை இவருக்கான ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இவருக்கான ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இவருக்கான ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவரு CDS கிட்ட போகும், CDS ஓவராலா நம்ம பிரசிடென்ட் கார்டு சொல்லுவோம். இந்த மாதிரிதான் கீழே இருக்கிறவங்களோட மானிட்டர் வேலையை மானிட்டர் பண்ணி அவங்க ஃபீட்பேக் வாங்கி இந்த ஃபங்க்ஷன் நடந்து இருக்கும். இந்த ஆல் அப்பாயின்மெண்ட்ஸ் எங்க ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க எல்லாமே ஆர்மி ஹெட் குவார்டர் டெல்லியில தான் இருப்பாங்க. இந்த ஆல் ஸ்டாஃப்ஸ் எங்க இருப்பாங்க? ஆர்மி ஹெட் குவார்டர் டெல்லியில இருந்து தான் அவங்களுடைய வேலையை ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது நம்மளுடைய ஆர்மி வேர்ல்ட்ல எத்தனாவது ரேங்க்ல இருக்குன்னு பார்த்தா 4வது ரேங்க்ல இருக்கு. வேர்ல்டு லெவல்ல எத்தனாவது பொசிஷன் இருக்கு பார்த்தா 4th பொசிஷன்ல பவர்ஃபுல் ஆர்மி இந்த வேர்ல்டுல 4th பொசிஷன்ல இருக்கு. அப்ப நமக்கு முன்னாடி ஒரு 3 பேர் இருக்காங்க சார், அவங்க யாருன்னு நீங்க கேட்கணும். 1 USA, 2 ரஷ்யா, 3 சைனா. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாரு? USA யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, 2வது ரஷ்யா, 3வது சைனா, 4வது இடத்துல நம்ம இருக்கோம். அதுக்கு அடுத்து ஃபீல்ட் ஆர்மி, அதாவது கமாண்டர்ஸ். என்னன்னா ஃபீல்ட் சர்வீசஸ். அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆர்மியில மொத்தம் 7 கமாண்ட்ஸ் இருக்கு. நம்மளுடைய லேண்ட், இந்தியன் ஆர்மி என்ன சொல்லுவோம்? தரைப்படை, கடற்படை. லேண்ட் கவர் பண்ணி லேண்ட் ரிலேட்டட் டிஸ்பியூட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நமக்கு பீஸ்ஃபுல் கொடுக்குறாங்க. அப்ப அந்த லேண்ட், நம்மளுடைய லேண்ட் அவங்க 7 கமாண்ட பிரிச்சு அங்க அவங்களுடைய ப்ரொடெக்ஷனை கொடுக்குறாங்க. டோட்டல் எத்தனை கமாண்ட் இருக்கு? 7. அது இல்லாம ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கு, ஆர்மி ஹெட் குவார்டர். அது எங்க இருக்கு? டெல்லியில இருக்கும். அது இல்லாம 1 சென்ட்ரல் கமாண்ட் லக்னோல இருக்கு, 2வது ஈஸ்டர்ன் கமாண்ட் கொல்கத்தால இருக்கு, 3வது நார்த்தன் கமாண்ட் உதம்பூர்ல இருக்கு, 4வது வெஸ்டர்ன் கமாண்ட் சந்தி மந்திர்ல இருக்கு, 5வது ஆர்மி ட்ரைனிங் கமாண்ட் சிம்லால இருக்கு, 6வது சவுதர்ன் கமாண்ட் பூனேல இருக்கு, 7வது சவுத் வெஸ்டர்ன் கமாண்ட்
ஜெய்ப்பூர்ல இருக்கு. இந்த மாதிரி 7 கமாண்ட பிரிச்சு தான் நம்ம ஆர்மி நம்மளுடைய லேண்ட கவர் பண்ணி கொடுத்தாங்க. இந்த 7 கமாண்ட இருக்குல்ல, அந்த 7 கமாண்ட கண்ட்ரோல் பண்ணுவாங்கல்ல, அவங்களதான் GOC in C கூப்பிடுவாங்க ஷார்ட். அதாவது ஜெனரல் ஆபீசர் கமாண்டர் இன் சீஃப். இப்ப இவங்களுக்கு மேல ஒரு இருப்பாரு, இவர் இருக்குவாங்க GOC. இவங்க யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அந்தந்த ஸ்டேட், அதாவது எங்க லொக்காலிட்டி இருக்கோ அந்த ஸ்டேட்டோட கவர்னர் இவருக்கு கண்ட்ரோல் பண்ணுவாரு. எப்படி நம்ம பிரசிடென்ட், சிடிஎஸ், சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், நேவல் ஸ்டாஃப், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டாஃப் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் கண்ட்ரோல் ஃபீடு பாக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஹெட்குவார்டர் கமாண்டர்ஸ்ல இருக்காங்க, கமாண்ட் ஹெட்குவார்டர்ல இருக்கிற GOC in C, ஜெனரல் ஆபீசர் கமாண்டிங் இன் சீஃப், அந்த ஏரியால இருக்கிறவரை கவர்னர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவர் ஒரு கட்ட ஃபீட்பேக் வாங்கிட்டு இவருக்கு ஆர்டர் கொடுக்கறது. இந்த மாதிரி எல்லாம் பொலிட்டிக்கல் லெவல்ல யாருன்னு பார்த்தாச்சுன்னா நம்ம கவர்னர் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் நாம பார்க்கலாம் இந்தியன் நேவி. இந்தியன் நேவி இந்தியன் நேவிய நம்ம கண்ட்ரியில கோஸ்டல் ஏரியா, அதாவது கடற்கரை பகுதி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா அப்ராக்சிமேட் 7500 மீட்டர், 7500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம தீபகற்ப நாடு, அதாவது 3 பக்கமும் கடல், ஒரு பக்கம் நிலப்பகுதியால் சூழப்பட்ட நாடு தான் நம்ம இந்தியா. இதான் தீபகற்பம் சொல்லுவோம். அப்ப நம்ம 3 பக்கம் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தாச்சுன்னா அப்ராக்சிமேட்லி 7500 கிலோமீட்டர் பார்டர் இருக்கு, கோஸ்டல் லைன். அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நமக்கு தேவை என்ன? நேவி. இந்தியன் நேவி தான் அந்த பக்கம் வர ஆபத்தை பாதுகாத்து நமக்கு அதுல வர பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி நமக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கைய உள்ள. அப்படி இருக்கிற நம்ம இந்தியன் நேவி வேர்ல்டு ரேங்க்ல பவர்ஃபுல்லா எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா 7 பொசிஷன் இருக்கு. ஏன் சார் ஒரே 7 பொசிஷன் இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா அது வெவ்வேறு கிளாசிபிகேஷன்ல வெவ்வேறு இடத்துல இருக்கு. ஒண்ணு 4th பொசிஷன், அதாவது 4வது பொசிஷன் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெசல் கவுண்ட், வார்ஷிப் அண்ட் சப்மரைன்ஸ். ஓவரால் வேர்ல்டு லெவல்ல யார் அதிகமா இருக்கு பார்த்தாச்சுன்னா நமது 4வது இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் பொசிஷன் டோட்டல் ஃபிளீட் டன்னேஜ், எத்தனை டன் இருக்கு அந்த வாசிப்பான டன்னோட இது பார்த்தாச்சுன்னா 6,31,989. இந்த இதுல பார்த்தாச்சுன்னா 5th பொசிஷன் இருக்கு நம்ம இந்தியன் நேவி. இப்ப 7th பொசிஷன் என்ன சார் இருக்குன்னா ஓவரால், அதாவது வாசிப்பு, பவர், டன்னேஜ், சப்மரைனு, மூவிங், இதெல்லாம் ஃபுல் ஓவரால் பவர்ல பார்த்தாச்சுன்னா நம்ம இந்தியன் நேவி 7th பொசிஷன்ல இருக்கு. இப்போ ஓவரால் 7th பொசிஷன் சொல்லியாச்சுன்னா நமக்கு முன்னாடி இன்னும் ஒரு 6 பேர் இருக்காங்களே சார், அது யாருன்னு நீங்க கேட்கணும். ஒன்னு USA, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது USA, 2வது சைனா, 3வது ரஷ்யா, 4வது இந்தோனேஷியா, 5வது ரிபப்ளிக் கொரியா, 6வது ஜப்பான், 7வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கோம். இப்ப சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் யாரு சார்? இவ்வளவு 7500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ப்ரொடெக்ட் பண்ற அத்தனை பேருக்கு ஒரே ஒரு கமாண்டிங் அதிகாரி இருப்பார். அவர் யாரு சார் பார்த்தாச்சுன்னா அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன். அவர் தான் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன். இந்த 7500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நேவல் 3 கமாண்டா பிரிச்சு பங்கனிங் நடக்குது. ஆர்மி 7 கமாண்டு, நேவல் 3 கமாண்டு. அது என்ன நினைச்சுன்னா ஆல் 3 சர்வீசஸ் சொல்லுவோம், ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ். இதோட 3ஓட ஹெட்குவார்டர் எங்க இருக்குன்னா டெல்லியில காமனா இருக்கும். பட் இதோட ரிமைனிங் கமாண்ட்ஸ் பிரிச்சிருக்கிறது எங்கன்னு பார்த்தாச்சுன்னா நாவல் கமாண்டோட வெஸ்டர்ன் கமாண்ட், வெஸ்டர்ன் நாவல் கமாண்ட் மும்பைல இருக்கு. அதே மாதிரி ஈஸ்டர்ன் நாவல் கமாண்ட் விசாகப்பட்டினத்துல இருக்கு. சவுத்தர்ன் நாவல் கமாண்ட் கொச்சியில. 3 கமாண்ட் தான், வெஸ்டர்ன், ஈஸ்டர்ன், சவுத்தர்ன். வெஸ்டர்ன் போது மும்பைக்கு வச்சு, பாக்கி ஈஸ்டர்னும் சவுத்தர்னும் விசாகப்பட்டினம் அண்ட் கொச்சியில இருந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நாம ஏர்போர்ஸ்.
ஏர்போர்ஸ் நமக்கு இருக்கிற அந்த 3 சர்வீஸ் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ். இதுல 3 சர்வீஸ்ல எங்கஸ்ட் யார் பாத்தீங்கன்னா ஏர்போர்ஸ் தான். இங்க சீனியாரிட்டி ஈக்குவலிட்டி சொல்லியாச்சு. இப்ப ஆர்மி ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஆர்மி கேடர்ஸ் இருக்காங்க, நேவி கேடர்ஸ் இருக்காங்க, ஏர்போர்ஸ் கேடர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீனியர் ஆர்மி வருவாங்க, 2வது நேவி, 3வது ஏர்போர்ஸ் வருவாங்க. ஏன்னா ஏர்போர்ஸ் வந்து 1932ல தான் ரைஸ் பண்றாங்க. எங்கஸ்ட் 3 சர்வீஸ்ல எங்கஸ்ட் சர்வீசஸ் யாருன்னா ஏர்போர்ஸ். நம்ம ஏர்போர்ஸ் வேர்ல்டு லெவல்ல எத்தனாவது ரேங்க்ல இருக்குன்னு பார்த்தா 3வது பொசிஷன்ல இருக்கு. வேர்ல்டு லெவல் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? 3வது பொசிஷன்ல நம்ம ஏர்போர்ஸ் இருக்கு. அப்ப நமக்கு முன்னாடி 2 பேர் இருப்பாங்களே, அவங்க யாரு சார் பார்த்தாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது யுஎஸ்ஏ, செகண்ட் பொசிஷன் ரஷ்யா. இந்த 3வது பொசிஷன்ல இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்னென்ன பவர் இருக்கு, எவ்வளவு பவர் வச்சிருக்கோம் சார், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரணும். அப்படின்னு பாக்கும்போது நம்ம கிட்ட ஃபைட்டர்ஸ் அண்ட் அட்டாக்கர்ஸ் வந்து எத்தனை இருக்கு? 542. நம்ம கிட்ட இது இருக்கு ஃபைட்டர்ஸ் இந்த அட்டாக்கர்ஸ் ஏர்கிராஃப்ட் எத்தனை இருக்கு? 542. நெக்ஸ்ட் ஹெலிகாப்டர்ஸ். நெக்ஸ்ட் ஹெலிகாப்டர்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா 498 ஹெலிகாப்டர்ஸ். இதெல்லாமே வார் சைடுக்கு யூஸ் ஆகிறது. பேசஞ்சர் இல்ல, பேசஞ்சருக்காக இல்ல, பர்பஸ் இல்ல, ஒன்லி வார் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற ஃபைட்டர்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் இதெல்லாம். 3வது பார்த்தாச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்களா, ஆளை கூப்பிட்டு போனோம், வெப்பன் எடுத்து போனோம், அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்ஸ்க்கு வச்சுக்கிறது வந்துட்டு 282 இருக்கு. நெக்ஸ்ட் ட்ரெயினர்ஸ். அதாவது ட்ரெயின் பண்ணிருக்கிறது எதுன்னு பார்த்தா நமக்கு 374 ட்ரெயினர்ஸ்க்காக 374. இதெல்லாம் ஸ்பெஷல் மிஷன் ஏர்கிராஃப்ட் எத்தனை இருக்குன்னு பார்த்தா 20. ஸ்பெஷல் மிஷன் ஏர்கிராஃப்ட் 20 இருக்கு. இப்ப நம்ம லேட்டஸ்டா பண்ண ஏர் அட்டாக் பண்ணியாச்சு இல்ல, பாகிஸ்தான்ல போயிட்டு, அந்த மாதிரி ஸ்பெஷல் மிஷன் பண்றதுக்காக நமக்கு எத்தனை இருக்கு? 20 ஏர்கிராஃப்ட் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம வேர்ல்டு ரேங்கிங்ல 3வது பொசிஷன்ல இருக்கும் ஏர்போர்ட்ஸ்ல. நெக்ஸ்ட் இதோட ஹெட் குவார்டர்ஸ், ஏர் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்ப்போம். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்ப்போம். இது 3 பிரான்ச்சஸ் இருக்கு. ஏர் ஹெட் குவார்டர்ஸ் வந்து என்னது? 3 பிரான்ச்சஸ். ஒன்னு ஏர் ஸ்டாஃப் பிரான்ச்சஸ், 2வது அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச்சஸ், 3வது மெயின்டெனன்ஸ் பிரான்ச்சஸ். இந்த ஃபர்ஸ்ட் பிரான்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஸ்டாஃப் பிரான்ச்சஸ். ஏர் ஸ்டாஃப் பிரான்ச்சஸ் இது ஒன்லி பிளைங் வேலையை மட்டும் பண்ணுவோம். ஏர் ஸ்டாஃப் பிரான்ச்சஸ் என்ன பண்ணுவோம்? பிளைங். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்த போது உங்களுக்கு தெரியும், ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க், நிர்வாகம். 3வது மெயின்டெனன்ஸ் பிரான்ச்சஸ் போது அந்த ஏர்கிராஃப்ட், இங்க இருக்கிற ஹெலிகாப்டர்ஸ் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ற ஃபங்க்ஷனை பண்ணுவோம். 3 டிவிஷனா பிரிச்சு தான் இது தன்னுடைய வேலையை சிறப்பா செஞ்சுட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு கமாண்டிங் ஆபீசர் இருக்கா இல்லையா சார்? எப்படி இதை வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க, எப்படி இதோட ஃபங்க்ஷன் எவ்வளவு ஏரியாவும் கவர் பண்றாங்க? ஏன்னா இதைதான் வாயு சேனான்னு சொல்லுவோம். கீழனா கூட நீர் தனியா நிலம் தனியா டிவைட் பண்ண, 2 கவர் பண்ண அவ்வளவு பரப்பளவுல எப்படி ஒரே இதுல ஹெட் குவார்டர் ஃபங்க்ஷன் பண்ணுதா சார்? ஆர்மில இந்த ஹெட் குவார்டர் டெல்லியில இருக்கிறதுன்னு பார்த்தா இல்ல. இதையும் நம்ம 7 கமாண்ட்ஸா பிரிச்சுதான் ஃபங்க்ஷனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு ஏர் ஹெட் குவார்டர்ஸ் டெல்லியில இருக்கிறதுக்கு நாமளே தெரியும். 2வது இதை வந்து ஆபரேஷனல் கமாண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் கமாண்ட்ஸ் 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு ஆபரேஷனல் கமாண்ட்ஸ், 2வது ஃபங்க்ஷன். இந்த ஆபரேஷனல் கமாண்ட் வந்து 5 இருக்கு. அது என்னன்னா ஹெட் குவார்டர் சென்ட்ரல் ஏர் கமாண்ட், CAC, ஹெட் குவார்டர் சென்ட்ரல் ஏர் கமாண்ட். இது எங்க இருக்குன்னா அலகாபாத், உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஹெட் குவார்டர் சென்ட்ரல் ஏர் கமாண்ட் அலகாபாத், உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. 2வது வந்து ஹெட் குவார்டர் ஈஸ்டர்ன் ஏர் கமாண்ட், ஈஸ்டர்ன் ஏர் கமாண்ட். இது எங்க இருக்குன்னா ஷில்லாங், மேகாலயால இருக்கு. 3வது ஹெட் குவார்டர் சவுத்தர்ன் ஏர் கமாண்ட். சவுத்தர்ன் ஏர் கமாண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம், கேரளால இருக்கு. 4வது ஹெட் குவார்டர் சவுத்
வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட். இது எங்க இருக்குன்னு பார்த்தா காந்தி நகர் குஜராத்ல இருக்கு. 5வது ஹெட் குவார்ட்டர் வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட். இது எங்க இருக்குன்னு பார்த்தா நியூ டெல்லியில இருக்கு. இதுதான் ஆபரேஷனல் கமாண்ட்ஸ் 5 இருக்கு. இது இல்லாம பங்க்ஷனல் கமாண்ட்ஸ் 2 இருக்கு. ஒன்னு ஹெட் குவார்ட்டர் ட்ரைனிங் கமாண்ட் டிசி பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கு. 2வது ஹெட் குவார்ட்டர் மெயின்டெனன்ஸ் கமாண்ட் நாக்பூர் மகாராஷ்டிரால இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அண்டர் வர ஆர்மட் போர்சஸ். இப்ப நாம அதிலே துணை ராணுவ படைன்னு சொல்லுவாங்கல்ல, ஹோம் மினிஸ்ட்ரி அண்டர்ல வர போர்சஸ் பத்தி என்னன்னா ஆர்கனைசேஷன் நம்ம ஹோம் மினிஸ்ட்ரி அண்டர்ல இருக்கு பார்ப்போம். 1 பிஎஸ்ஆர். நம்பர் 1 என்னது பிஎஸ்ஆர். 2வது சிஐஎஸ்ஆர் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ். பெரிய பெரிய கவர்மெண்ட் தொழிற்சாலை இதெல்லாம் திட்டத்துக்காக இந்த டீம் இருக்கும். பிஎஸ்எஃப் பண்றது நார்மலா ராஜஸ்தான் இந்த மாதிரி ஏரியாவில நமக்கு பார்டர் இருக்குல்ல, அந்த இதுல வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சிஆர்பிஎஃப். சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ். 4வது இந்தோ டிபேட்டியன் ஐடிபிபி இந்தோ டிபேட்டியன் பார்டர் போலீஸ். 5வது என்எஸ்ஜி நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. 6வது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் எஸ்பிஜி. இது என்ன வேலை செய்யணும்னா இது பிஎம்மோட பாதுகாப்புக்கு ஃபங்க்ஷன் பண்றதுதான் எஸ்பிஜி. நீங்க காப்பான் படத்தை கூட பார்த்திருப்பீங்க, சூர்யா அந்த இதுலதான் ஃபங்க்ஷன் பண்ணுவாரு. 7வது என்னன்னா 7வது சஹஸ்ர சீமாபல் எஸ்எஸ்பி. 8வது ஏஆர் அஸ்ஸாம் ரைபிள். இந்த 8 ஆர்கனைசேஷன் தான் துணை ராணுவ படையா ஃபங்க்ஷன் பண்ணுது. இதை கண்ட்ரோல் பண்றது யாரா ஹோம் மினிஸ்டர். ஹோம் மினிஸ்டர்ல தான் எங்களுக்கு எல்லாமே எந்த சலுகையும் ஆர்டர் எல்லாமே ஹோம் மினிஸ்டர்ல தான் இவங்களோட கண்ட்ரோலிங் எல்லாம் இருக்கு. இவங்க தான் நம்ம துணை ராணுவ படை. இன்கேஸ் எனி ஸ்டேட் லெவல் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த துணை ராணுவ படையில இருந்து சிஆர்பிஎஃப் பிஎஸ்சி எஸ்எஸ்பி இந்த மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் கூப்பிடுவோம். அதோட அவங்களோட கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற போது தான் ஆர்மி என்ட்ரி ஆகும். இதெல்லாம் இல்லாம நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். இது வந்து செக்யூரிட்டியா இருக்கிறது. ஏதாவது அசம்பாவிதம் நடந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களுக்கு அந்த தப்பு பண்ண தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு சில அமைப்பெல்லாம் இருக்கு. அதே சென்ட்ரல் லெவல்ல அது என்ன ஃபர்ஸ்ட் சிபிஐ. ஃபர்ஸ்ட் என்னது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ. 2வது இந்தியன் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி இந்தியன் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். 3வது டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ். டிஆர்ஐ வெளிநாட்டுல இருந்து இன்கேஸ் சட்டவிரோதமா பணம் இந்த மாதிரி ரெவென்யூ எல்லாம் நமக்கு டாக்ஸ் கட்டாம மறைக்கிறாங்க, அந்த மாதிரி பல்க ஏதாவது இருந்ததுன்னா அவங்கள இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சட்டத்துக்கு முன்னாடி நீக்க வைக்குவாங்க. 4வது சென்ட்ரல் எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ. சென்ட்ரல் எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டோட பொருளாதார சீரா இருக்கா, இன்ஃபியூஷன் என்ன ஆகும், இதோட இது அந்த ஒரு அவங்களுடைய கருத்து இவங்களுக்கு வந்து ஒப்பீனியன் கொடுத்து சென்ட்ரல் நம்ம நாட்டோட பொருளாதார நிலையை ஒரே சீரா எடுத்துட்டு போறதுதான் இந்த சிஇஐபி சென்ட்ரல் எக்கனாமிக் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. 4வது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்டெலிஜென்ஸ். DGCEI டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்டெலிஜென்ஸ். 6வது என்னன்னா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA. இன்கேஸ் உள்ளூர் கலவரம் ஏதாவது வெளியில கலவரம் இந்த மாதிரி நடந்தாச்சு என்ற போது இந்த பாம்பு வெடிக்கிறது இன்வெஸ்டிகேஷன் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் அவங்க வந்துட்டு
கண்டுபிடிச்சு நம்ம சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வைப்பாங்க. ஏழாவது என்ன பார்த்தா நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோனா இந்த மது பழக்கம், போதைப் பொருள், கஞ்சா, ட்ரக்ஸ் இதெல்லாம் இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். எட்டாவது என்ன பார்த்தா பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். போலீஸ்ல இருக்கிற டீம் அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு அவங்க முடியாத போது சென்ட்ரல் கூட அதுக்கு முன்னாடி அவங்களுக்கான ஒரு டீம் இருக்கும். அதான் போலீஸ் பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஒன்பதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. ஒன்பதாவது என்னன்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. இந்த NCRB-யோட ஃபங்க்ஷன் நம்ம நாட்டுல எந்த இடத்துல எந்த ஒரு தப்பு நடந்தாலும் சின்ன எஃப்ஐஆர் பண்ணாலும் கூட இவங்க ரிப்போர்ட் போவாங்க. இவங்க ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஃபியூச்சர்ல உங்களுடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட செக் பண்ணணும், நீ ஏதாவது மெயின் கவர்மெண்ட் வேலைக்கே வந்தாச்சு என்ன கூட இவங்க தான் NOC வாங்குவாங்க. அப்ப நீ இங்கே உங்க மேல கேஸ் இருந்தா நீங்க அதுல ஜாயின் பண்ண முடியாது. அதனாலதான் NRCB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ஓவரால் இந்தியாவில் இருக்கிற எத்தனை கிரைம் நடந்தாலும் அதோட ரெக்கார்ட் இவங்க மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இது நாட்டோட பாதுகாப்புக்காக. இது இல்லாம சென்ட்ரல் ஃபாரன்சிக் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் போலீஸ் ஆர்கனைசேஷன் ஒண்ணு இருக்கும். சென்ட்ரல் ஃபாரன்சிக் அதாவது தடயவியல் துறை, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்ல தான் இருக்கும். அது என்னன்னு பார்த்தா ஒண்ணு சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி CFSL, சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி. இரண்டாவது NNJN, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ். இது ரெண்டும் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த பொருளை வச்சு யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, யாரோட DNA சாம்பிள் மேட்ச் ஆகுது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது இந்த ரெண்டு இன்வெஸ்டிகேஷன். இது எங்க இருக்குன்னா உமன் சென்ட்ரல் லெவல் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் ஸ்டேட் லெவல் வரும். இது என்னது நம்ம ஓவரால் பாதுகாப்புக்காக வச்சிருந்த டீம். ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்றது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்றது போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கு. இந்த போலீஸ்ல மேபி இன்வெஸ்டிகேஷன் தலைக்கான கீழ் இருக்கும். இருந்தாலும் ஓவரால் என்ன ஆர்கனைசேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இது இல்லாம உள்நாட்டில் அமைதிக்காக வச்சிருக்கிறது தீயணைப்பு துறை, போக்குவரத்து போலீஸ் இந்த மாதிரி இருக்கும். மெயின் போது போலீஸ் மட்டும் நம்ம இருப்போம். போலீஸோட ஃபர்ஸ்ட் ஓவரால் கண்ட்ரோல் ஒரு போலீஸ் பண்ணி வச்சிருப்பாரு காவல் மந்திரி. அவருக்கு அடுத்தது நெக்ஸ்ட் அபிஷியல் லெவல் பாக்கும்போது ஃபர்ஸ்ட் யாரு DGP. ஃபர்ஸ்ட் யாருங்கிறது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் DGP இருப்பாரு. இவதான் ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேஷன் போலீஸ் அதிகாரியோட ஹெட்டா இருப்பாங்க. அவருக்கு அடுத்தது யாரு இருப்பான்னு பார்த்தா IG இருப்பாங்க. அவருக்கு அடுத்தது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இவரு எப்படின்னா 3 டிஸ்ட்ரிக்ட் இவர் அண்டர்ல கொடுப்பாங்க. 5 டிஸ்ட்ரிக்ட் என்ன இருக்கும், 6 டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அது இல்லாம மாநகராட்சி இந்த மாதிரி இருக்கிற போது கமிஷனர் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பட் அவரும் இவரும் சேம் இதுல இருப்பாங்க. அதனால IG நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் இருப்பாங்க. இவர் 6 டிஸ்ட்ரிக்ட் இவருக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டெப்யூட்டி ஜெனரல் ஆஃப் போலீஸ், டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர் DIG. நெக்ஸ்ட் யாருமாங்க DIG. இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக DIG இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது SP, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். இவருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது யாரு இருப்பாங்கன்னா DSP, டெப்யூட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். அதே ஒரு டிஸ்ட்ரிக்டா 3 இல்ல 6 டிவிஷன் பண்ணி அதுல அந்த ஏரியாவை கவர் பண்றதுக்கு ஒரு அதிகாரி அனுப்பி வச்சிருப்பாங்க. அவரு DSP, டெப்யூட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்டர்.
சிஐ சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்கும் இல்ல இன்ஸ்பெக்டர். அதுக்கு அடுத்தது எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர். அதுக்கு அடுத்தது ஹெட் கான்ஸ்டபிள். 9வது கான்ஸ்டபிள். இந்த மாதிரி ஸ்டேட் லெவல்ல நமக்கு பாதுகாப்புக்காக நம்மளுடைய அமைதிக்காக போலீஸ பிரிச்சு இதுலயும் நமக்கு சேம் போக்குவரத்து போலீஸ் எல்லாம் தனித்தனியா இருந்தாலும் இவங்க கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க ஓவரால. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் சேஞ்ச் அதெல்லாம் இந்த மாதிரிலாம் நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்மளுடைய மத்திய அரசும் சரி மாநில அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்னாலும் சரி இந்த மாதிரி ஆர்கனைசேஷனை ஃபங்க்ஷன் பண்ணி தான் நம்மளுடைய பாதுகாப்பை இது வரைக்கும் தக்க வச்சுட்டு வராங்க. இதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நிம்மதியா ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியுது, நிம்மதியா தூங்க முடியுது. இதே லெபனான் இல்ல காங்கோ இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் நீங்க போயிருந்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்க நிம்மதியா போயிட்டு வர முடியாது. உங்களுக்கு தனி மனித சுதந்திரமே இருக்காது. அந்த சர்வதிகார கொடுங்கோலாச்சு தான் இன்னும் அங்க நடந்துட்டு இருக்கு. யாரு எப்ப வந்து உன்னை அட்டாக் பண்ணாலும் உனக்கு கேட்கறதுக்கு உனக்கு சப்போர்ட் நிக்கிறதுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் அங்க இல்லை. பட் நம்ம இதுல உனக்கு தனிப்பட்ட உன்னுடைய பர்சனல் அதாவது அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு இருக்கு. அந்த அடிப்படை உரிமைகளை யாராவது அத்துமீறியதுன்னா கண்டிப்பா போலீஸ் வந்து போலீஸ் நம்ம கோர்ட்டுல இருந்து கண்டிப்பா நீ தப்பு பண்ணாலும் உங்களுக்கு தேவையான உரிமை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா வழிவகைகளும் நம்ம ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. இதுதாங்க நம்மளுடைய பாதுகாப்பு படைகள் ஆர்மடு போர்சஸ் பற்றிய ஃபுல் டீடைல். இதுல நான் சொன்ன ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தப்பா இருக்கலாம். ஏன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் அந்த ஆர்கனைசேஷனோட ஃபங்க்ஷனிங் வந்து அதே தான் இருக்கும். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தாச்சுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய லைக் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மைலோ இந்த மாதிரி என்னுடைய இன்னும் உங்களுக்கு செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தை கொடுக்கிற ஒரு ஆணிவேர். அதே மாதிரி நம்ம இந்த கிளாஸ்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதாவது எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சஜெக்ட் பண்ணுங்க. அதையும் ஃபியூச்சர்ல நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி வேற கிளாஸ் இன்னும் நம்ம கண்டினியூ போவோம். அதுக்கு கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் இருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுடைய சப்போர்ட்டோட நம்ம கண்டிப்பா என்சிசி இல்லாம அதையும் தாண்டி அதிகமா படிக்கவும் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஜெய் ஹிந்த்.